அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நல்ல காலம் பிறக்கப் போகும் ஆடி மாத பிறப்பு 2026 சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரங்களில் தமிழ் மாதங்களில் 12 இருக்கின்றன. அந்த 12 மாதங்களை அயனம் என்ற பெயரில் பிரிக்கப்பட்டுள்ளன. அயனம் என்பது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று தட்சிணாயனம், இன்னொன்று உத்ராயணம். உத்ராயணம் என்பது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்ராயணம். தட்சிணாயனம் என்பது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயனம். இதனை 2 வகையாக இவ்வாறு தான் பிரிக்கப்பட்டுள்ளன. தட்சிணாயனத்தின் முதல் மாதமாக விளங்கப்படும் இந்த மாதம் மிகவும் அற்புதமான மாதமாகவும் ஆடி மாதம் அம்மன் மாதமாகவும் அழைக்கப்படுகிறது. ஆடி மாதத்தில் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் திருவிழா எடுத்து பக்தர்கள் சிறப்பாக வழிபாடு செய்வதென்பது வழக்கமாகும். இந்த மாதத்தில் அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும். எதை வேண்டிக் கொண்டாலும் நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். தமிழ்நாட்டில் முக்கியமாக தமிழ் நாட்காட்டியின்படி 4வது மாதமான ஆடி மாதம் பொதுவாக ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை இருக்கின்றன. ஆன்மீகத்தில் சக்தி வழிபாட்டிற்கும் இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் மிகவும் உகந்த மாதமாக கருதப்படுகிறது இந்த ஆடி மாதம். இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கமாகும். ஆடி மாதம் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் விழா எடுத்து சிறப்பாக பக்தர்கள் வழிபாடு செய்வது வழக்கம். அம்மன் வழிபாடு, நீர்நிலைகளை வணங்குதல் மற்றும் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தல் போன்ற ஆன்மீக நிகழ்வுகள் இம்மாதத்தில் விசேஷமாக நடைபெறுகின்றன. அதாவது இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு முக்கியத்துவம் பெறுகிறது. அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுதல், பொங்கல் வைத்தல், வேண்டுதல்களை நிறைவேற்றுதல், முன்னோர்களுக்கு திதி கொடுத்தல் மற்றும் ஆடிப்பெருக்கு போன்ற முக்கிய நிகழ்வுகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படும். அதிலும் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி போன்ற நாட்களில் கோவில்களில் பெண்கள் கூட்டம் அலைமோதும். குறிப்பாக ஆடி மாதம் அம்பிகையின் வேண்டிய வரத்தை பெற்ற மாதம் என்பதனால் இந்த மாதத்தில் வேண்டிக் கொண்டால் நம்முடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். அந்த வகையில் ஆன்மீக ரீதியாகவும் விவசாய ரீதியாகவும் தமிழ் கலாச்சாரத்தின் ஆடி மாதம் மிகவும் சிறப்பு பெற்ற மாதமாக வழிபாடு செய்யலாம் மற்றும் கருதுகிறார்கள். ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் மற்றும் குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகும். ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் மிகவும் பிரசித்தி பெற்றமையால் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. அந்த நாட்களில் அம்மன் கோவில்களில் சுமங்கலி பெண்கள் மற்றும் கன்னி பெண்கள் வேண்டுதல் நிறைவேற வழிபாடு நடத்துகின்றனர். அம்மனுக்குரிய சிறப்பான மாதம் என்பதனால் மாதம் முழுவதும் சிறப்பு பூஜைகளும், குறிப்பாக மாரியம்மன், காளியம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுதல், பொங்கல் வைத்தல், தீமிதி திருவிழா போன்ற நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த மாதத்தில் எந்த வேண்டுதல் வைத்தீர்கள் என்றாலும் உடனடியாக நடைபெறும். ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதனால் மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகமாகும். ஆடி செவ்வாயில் தேடி குழி என்பார்கள். ஆடி செவ்வாயில் பெண்கள் ஔவையார் விரதம் இருக்கும் வழக்கம் உண்டு. கணவனின் ஆயுள், குழந்தை வரம், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க, திருமண வரம் கிடைக்க ஆடி செவ்வாயின் பெண்கள் விரதம் இருப்பார்கள். ஆடி மாதம் வரும் வெள்ளிக்கிழமைகள் சுமங்கலி பெண்கள் கணவரின் ஆயுள் நீடிக்கவும் தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும் விரதம் இருக்கிறார்கள். ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்பவர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆடி கிருத்திகை மாபெரும் சிறப்பு மிக்கது. கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரியது. ஆடி மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருக்க துவங்கி 6 மாதங்கள் கிருத்திகை விரதம் இருந்து தை மாதம் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முடிப்பது சிறப்பானதாகும். ஆடி கிருத்திகை என்று தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆடி அமாவாசை என்பது மிகவும் சிறப்பு மிக்க அமாவாசையாகும். அமாவாசையில் 3 அமாவாசைகள் மிகவும் சிறப்பு மிக்கது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாளி அமாவாசை.
ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் 6 மாதம் தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கிறோம். மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி மாதத்தில் ஒரு அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மாதந்தோறும் ஒரு அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்களுக்கு ஆடி மாத அமாவாசை என்று முன்னோர்களுக்கு பித்ருக்கள் தர்ப்பணம் மற்றும் திதி கொடுக்க மிகவும் உகந்த நாளாகும். இந்த நாள் கடற்கரை அல்லது நதிக்கரைகளில் மறைந்த முன்னோர்களுக்கு மக்கள் திதி மற்றும் தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் புதுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதை கொண்டாடும் விதமாக இந்நாள் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் காவிரி போன்ற நதிக்கரைகளில் புதுமண தம்பதிகள் மற்றும் பெண்கள் ஆற்றங்கரையில் கூடி பூஜை செய்து புதிய ஆடை அணிந்து மற்றும் மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்வார்கள். இது இன்றளவு பார்க்கப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரத்தில் தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன. ஆண்டாள் அவதரித்ததும் இதே நாளில்தான். உலக மக்களை காப்பதற்காக அம்மன் சக்தியாக உருவெடுத்தது இந்த நாளில்தான். முக்கியமாக பார்வதி தேவி அவதரித்த நாளாக கருதப்படும் இந்த நன்னாளில் அம்மன் கோவில்களில் அம்மனுக்கு வளையல்கள் சாற்றி வழிபடுவது வழக்கம். பின்னர் இந்த வளையல்கள் பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. விவசாயத்திற்கு உகந்த மாதம் என்பதனால் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானது. குறிப்பாக இம்மாதத்தில் வீசும் பலத்த காற்று விவசாயத்திற்கு உகந்ததாக விளங்குகிறது. இந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த மாதத்தில் பெய்யும் மழையை நம்பி விதை விதைக்கும் வழக்கம் தமிழர்களிடத்தில் உள்ளது. அதாவது மழைக்காலத்தின் ஆரம்ப காலம் என்பதனால் ஆடி மாதத்தில் விதை விதைத்தல், விவசாயம் செய்தல், துணி நெய்தல் போன்ற முக்கிய ஆதார வேலைகளில் ஈடுபடுவார்கள் மக்கள். முக்கியமாக ஆடி அமாவாசையை போல ஆடி பௌர்ணமியும் சிறப்பான நாளாகும். ஆடி தபசு என்பது சைவ வைணவ ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் பார்வதி தேவி கோமதி அம்மனாக உருவெடுத்து சிவபெருமானிடம் தவம் புரிந்து சங்கர நாராயணராக காட்சி பெற்றதை கொண்டாடும் ஒரே பிரசித்தி பெற்ற இந்து சமய திருவிழா இதுவாகும். இந்த நன்னாளில் நெல்லை மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் ஆடி தபசு விழா கொண்டாடப்படும். அம்பிகையின் கோரிக்கையை ஏற்று சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கர நாராயணராக காட்சியளித்ததும் இந்த நன்னாளில்தான். ஊசி முனையில் தவமிருந்த அம்பிகைக்கு தனது உடலில் சரி பாதியை கொடுத்து சிவசக்தி ஐக்கியமானதும் இந்த நன்னாளில்தான். சம்பரன் கோவிலில் நடைபெறும் ஆடி தபசு விழாவின் போது பக்தர்கள் கோவிலின் வெளிப்பிரகாரத்தை 108 முறை சுற்றி வருவது வழக்கம். இது ஆடிச்சுற்று என்றும் அழைக்கப்படுவதென்பது வியப்புக்குரியது. முக்கியமாக இந்த மாதத்தில் பாரம்பரியமிக்க இந்த மாதத்தில் திருமணம் போன்ற புதிய சுப நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்படுகின்றன. அதாவது தட்சிணாயனம் காலம் தொடங்குவதனால் திருமணம் மற்றும் புதுமனை புகு விழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் பொதுவாக தவிர்க்கப்பட்டு ஆன்மீக வழிபாடுகள் மட்டும் கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகின்றன. முக்கியமாக இது அம்மனுக்குரிய மாதம் என்பதனால் இந்த மாதத்தில் புதுமண தம்பதிகள் பிரித்து வைக்கப்படுகின்றனர். அதாவது கணவன் மனைவி சேராமல் இருக்க வேண்டும். எதற்காக என்றால் கணவனுடைய ஆயுள் அதிகமாக இருக்க அம்பிகைக்குடைய வேண்டுதலை வேண்ட கணவனும் மனைவியும் விரதம் இருக்க வேண்டும் என்ற மாதம் என்பதனால் இந்த மாதத்தில் ஆண் பெண் சேரக்கூடாது என்ற விதியும் இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.